ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃப்ரீத் கிச்சன். ப்ரிப்ரேஷன் பார்ட் 2 ஷார்ட்ஸ் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, லெமன் ஜூஸ் தான். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு நம்ம லெமன் வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். ஒன்று வாடிரும், இல்லைனா அழுகிரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோம்பு திறக்கல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எல்லா பழத்தையுமே வந்து கட் பண்ணி மொத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் புளியறதுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஒன் பை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜூஸுமே நல்லா வந்துடும். ஸோ அதை வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஸோ நோம்பு திறக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் எடுத்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நன்னாரி சர்பத்தும் அண்ட் ஐஸ் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்குன்னு நம்ம உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டைமும் இருக்காது இல்லையா? ஸோ நான் முஸ்லீம் சிஸ்டர்ஸுமே வந்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது வெயிலுக்கு தாகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்து டக்குன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவுமே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பிரெட் கிராம்ஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரெட் கிராம்ஸ் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நல்லா இந்த மாதிரி பாருங்கள், கையில் பிடிக்க வரக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரெட்டை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறி வரணும். ஸோ கையில் பிடிச்சாலும் பிடிக்க வரக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், பிரெட் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கையில் நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள், நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ கையில் பிடிச்சி பார்த்தாலுமே இந்த மாதிரி பிடிக்க வரக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி. ஸோ நோம்பு டைமில் இதெல்லாம் நம்ம உட்காந்து நம்மளால் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு டைமே இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதிலேயே போட்டு இதையுமே நான் ஆற வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபேன் காற்றுலலாம் நீங்கள் ஆற வைக்க தேவையில்லை. நார்மலாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளியில் வச்சாலே நல்லா ஆறி வந்துடும். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.